ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நம்ம யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோக்களை சில நேரம் யூடியூப்பால் டெலீட் பண்ணிவிட்டுருவாங்க. இதுக்கான ரீசன் என்ன, எதனால் இந்த வீடியோக்கள் டெலீட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்ல நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்களை டெலீட் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் ஒன்று என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட வீடியோக்களை விடுற தவறுகள் தான். இன்னொன்று என்ன சொன்னால், யூடியூபால் பை மிஸ்டேக்கில் அவங்கள வீடியோ டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கான சான்சஸ் 100க்கு 99% குறைவு. ஏன்னா யூடியூப்பால் அவங்களோட வீடியோக்களை டெலிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஒரு விதம் தான் இருக்குது. அப்படியே யூடியூப்பால் அவங்களோட வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க, உங்களோட வீடியோவில் எந்த வித பிழைகளை நீங்கள் செய்யலைன்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னால் அப்பீல் பண்ணலாம். நான் இந்த வீடியோ என் வீடியோவில் எந்த விதமான வயலண்ட் கண்டென்ட்டும் இல்லை, நான் யூடியூப்ல எந்த ரூல்ஸ்களையும் நான் மீறலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்பீல் பண்ணலாம். இல்லை அதை அப்பீல் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களோட மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இல்லாமல் நீங்கள் அப்பீல் பண்ண சொன்னால் உங்களோட சேனலுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த யூடியூப்பில் அவங்களோட கண்டென்ட்டில் என்னென்ன பிழைகளை விட்டுருந்தா அவங்களோட வீடியோக்களை டெலிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். முதல்ல இந்த காப்பிரைட்டடான வீடியோக்களை போட்டுறது. அடுத்தது இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறுறது. அடுத்தது இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்டடான வீடியோக்களை போடுறது. இந்த 3 பிரச்சனைகளுக்குள் உட்பட்ட எந்த வீடியோக்களை நீங்கள் போட்டாலும், எந்த கண்டென்ட்டில் போட்டாலும் இதுக்கு டெலிட் பண்ணிடுவாங்க. முதல்ல பார்த்துக்கொள்ளும் இந்த காப்பிரைட்டடான வீடியோக்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். காப்பிரைட்டடான வீடியோக்கள்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் அந்த வீடியோக்கு அவங்களோட கண்டென்ட்டுக்கு காப்பிரைட் வாங்கியிருப்பாரு, உரிமையை வாங்கியிருப்பாங்க. இந்த வீடியோ எனக்கு தான் சொந்தம், என்ன தவிர யாரும் இந்த வீடியோக்களை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்கு காப்பிரைட் வாங்கியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து அவங்களோட சேனலில் அப்லோட் பண்ண முடியாது. முக்கியமாக இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. அவர் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் இது சம்மந்தமான வீடியோக்களை என் சேனலில் போட்டிருக்கேன், தேவைன்னு சொன்னால் விட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் சொல்லி கொடுத்து தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களே. அந்த வீடியோ நீங்கள் எடுத்து உங்களோட சேனலில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும். அந்த வீடியோ மட்டும் இல்லை, அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கிளிப் எடுத்து போட்டிங்களோ, இல்லை அவங்க ஒரு இமேஜஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, இப்போ யாரெல்லாம் அவங்க காப்பிரைட் வாங்கியிருக்காங்களோ அந்த வீடியோக்களை உங்களோட சேனலில் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ண சொன்னால் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால், காப்பிரைட் அதுக்காக எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வீடியோ போட்டதும் அவங்கள்ட்ட உடனே காப்பிரைட் வந்துடும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். சிலவங்க காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. கிளைம் கொடுத்தேன்னு சொன்னால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. கிளைம் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த வீடியோவில் வர ரெவன்யூ ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தேன்னு சொன்னால் அவங்களோட சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்துடும். இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் பற்றின வீடியோக்கள் நான் சேனலில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் அடுத்தவங்களோட வீடியோக்களை காப்பிரைட் ஃப்ரீ இல்லாத வீடியோக்களை எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால், அதனால் அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடியோ யூடியூப்பால் டெலிட் பண்ணி விட்ருவாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்குன்னு சொல்லி அதனால் டெலிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில ஸ்ட்ரைக்கில் சிலவங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கும், ஆனால் வீடியோ டெலிட் ஆகிருக்காது, யூடியூப்பால் டெலிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது அந்த ஓனர் கொடுத்துருக்கு செட் பண்ணியிருக்கிற விதத்தை பொறுத்து அவங்களுக்கு இருக்குது. அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோ டெலிட் பண்ணுறதுக்கு மாதிரியான ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் வீடியோ போட்ட உடனே அவங்களோட ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருந்தால் கூட அவங்க உடனே அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் யூடியூப்பால் அந்த வீடியோ டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை மீறினால உங்களோட வீடியோ டெலிட் ஆகும். இந்த ரூல்ஸில் நான் குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது என்னென்னு சொன்னால், இந்த பயங்கரமான சில விஷயங்களை காட்டுறது, இந்த பாம்பு போடுறது, இந்த ரத்தம் வர மணியான ரத்தங்களை காட்டக்கூடிய விஷயங்கள், அதோட பெரிய பெரிய ஆக்சிடென்ட்களை காட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள். அடுத்து இந்த ஆயுதங்கள் செய்கிறது, உதாரணத்துக்கு இந்த கன்கள் செய்கிறத சொல்லிக் கொடுக்குறது, இந்த செக்ஷுவல் கண்டென்ட்டில் போடுறது, 18+ வீடியோக்களை அப்லோட் பண்ணுறது, அதோட வதந்திகளை பரப்புறது, பொய்யான விஷயங்களை பரப்புறது. அடுத்தது என்னென்னா, ஒரே வீடியோக்களை திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணுறது. நீங்கள் ஒரே வீடியோ வரைக்கும் ஒரே சேனலில் திரும்ப அப்லோட் பண்ணுறது. ஒரே வீடியோ நிறைய சேனல்கள் அப்லோட் பண்ணுறது, அதை ரீயூஸ்ட் கண்டென்ட் சொல்லுவாங்க. நிறைய சேனல்கள் அப்லோட் பண்ணுறது. தேவையில்லாத எப்புகளை ப்ரொமோட் பண்ணுறது, தேவையில்லாத வெப்சைட்களை ப்ரொமோட் பண்ணுறது. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில். இன்னும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் போட்டுறேன், கட்டாயம் மறக்காமல் போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றின முழுமையான விளக்கம் நான் போட்டிருக்கேன். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்டடான வீடியோக்கள். அதாவது இந்த 18 வயசுக்கு கீழ்பட்டவங்களுக்கு பொருந்தாத சில வீடியோக்களை அப்லோட் பண்ணுறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு சொன்னால், இந்த செக்ஷுவல் கண்டென்ட்டல். இந்த செக்ஷுவல் கண்டென்ட்டல் அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் யூடியூப்பால் உடனே டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதாவது இந்த உயிரினங்களை வந்து வதைக்கிறது, இந்த ரத்தம் வர மாதிரியான வீடியோக்களை வந்து போடுறது, இது மாதிரியான 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு பொருத்தமில்லாத சில வீடியோக்களை வந்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அதை வந்து யூடியூபால் வந்து டெலிட் பண்ணிட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லி இருக்குது, அதை வந்து நீங்கள் கொடுத்து இந்த 18+ சொல்லியிருக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை வந்து கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இந்த 18 வயதுக்கு கீழ்பட்டவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி காட்டாது. இப்போ 18 வயதுக்கு கீழ்பட்டவங்க நிறைய பேர் யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கள் வந்து கொண்டு போயிட்டு காட்டாது. ஆனால் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து காட்டும். அதுலேயே வந்து சில விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நினைச்ச மாதிரி வீடியோக்கள் போட முடியாது. இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்டடை வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வீடியோ போடணும்னா உங்களுக்கு நினைச்ச மாதிரி கண்டென்ட் போட முடியாது. அதுலேயே நிறைய ரூல்ஸ்கள் இருக்குது, யூடியூப் ரூல்ஸ்கள் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ண வந்து இயலும். முதல்ல வந்து என்னன்னு சொன்னால் அதை கொடுத்து அப்லோட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் யூடியூப் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்களில் அவங்களே வந்து இது அனலைஸ் பண்ணி இது 18 வயசுக்கு கீழ்பட்ட வீடியோன்னு சொன்னால் அதை வந்து 18+ ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோவில் வந்து போட்டுறாங்க. இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் கீழே வந்து உங்களோட வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த வீடியோக்கு வந்து மோனிடைசேஷன் வந்து கிடைக்காது. மணி ஏர்ன் பண்ணுறது வந்து கஷ்டம். மோனிடைசேஷன் வந்து ப்ளாக் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்களை வந்து சரியாக அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் இதுக்குள்ள வர ரூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களோட கண்டென்ட்டில் வந்து மட்டும் இல்லை, உங்களோட இப்போது நீங்கள் போட்டு தம்ப்லைன் இருக்குல்ல, இந்த தம்ப்லைனில் காட்டியிருந்தா கூட உங்களோட வீடியோக்களுக்கு வந்து பிரச்சனை வரும், வீடியோ டெலிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தம்ப்லைன் மட்டும் இல்லை, அதோட வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது இது மாதிரி இந்த உங்களோட ரூல்ஸை மீறி ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தா கூட வரலாம். டேக் செல் யூஸ் பண்ணியிருந்தால் டேக் செல்லில் வந்து கூட வரலாம். நீங்கள் போடுற வீடியோக்களில் மட்டும் சொல்லி நினச்சிக்கொள்ளாதீங்க. தம்ப்லைன், டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது தவறான வார்த்தைகள் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கும் வரும். அதோட வந்து டேக் செல் பிள்ளையாக யூஸ் பண்ணியிருந்தா கூட வரும். அதோட நீங்கள் வேறு பேட் கமெண்ட்டில் போயிட்டு பண்ணியிருந்தா கூட அதுக்கும் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களோட வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, அந்த வீடியோவில் நீங்கள் அவருக்கு பேட் கமெண்ட் பண்ணியிருந்தா கூட அந்த வீடியோ டிலீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த நீங்கள் யாருக்கு பேட் கமெண்ட், உங்களோட வீடியோவில் நீங்கள் யாருக்கு பேட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க ரிப்போர்ட் பண்ண அவசியம் அந்த வீடியோ கூட டெலிட் பண்ணிடுவாங்க. இது மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது மாதிரியான வீடியோக்கள், என்ன மாதிரியான வீடியோக்களை வந்து யூடியூபால் வந்து டெலிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.